ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்போ செய்கிறது போல் இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அதுக்கு 6 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ அவ்வளோ உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் வாழைக்காயில் கூட இதை செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு நம்ம நல்லா கழுவிட்டு திருப்பி நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு நமக்கு எந்த அளவில் பீசஸ் வேணுமோ நான் நீளமாக நான் அறுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அறுத்துக்கலாம். இது மாதிரி அறுத்து கட் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு கருத்து போகலைங்க, வெள்ளையாக அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இரும்பு கடாயை தான் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணணும், அதனால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணேன். இதை ஃப்ரை பண்ணி பாத்திரத்தில் போடும்போது சத்தம் கேட்கணும், அது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்குது. அது மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரை போல் தான் இருக்கும். அதோடு கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பேஷனுக்கு மாற்றிக்கலாம். போடும்போதே உங்களுக்கு சத்தம் கேட்கும், டக்குன்னு சத்தம் கேட்கும். அது மாதிரி ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா கிரேவியோட சில்லி சாஸ், அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் போட்டு செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். நான் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. அதே கடாய் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நான் சோம்பு போட்டேன். உங்களுக்கு சோம்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் சோம்பு பொரிஞ்சதும் நீங்கள் எது போடுறீங்களோ அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ப்ரௌன் கலராக வேணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த மசாலா தண்ணியை ஊற்றாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி, எல்லா சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஒன் டைம். அப்புறம் இனிமேல் இது மாதிரி தான் செய்வீங்க. நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணாமல் அப்படியே தான் செய்வோம். ஆனால் ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 லவங்கம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். இந்த கிரேவியே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், காயெல்லாம் போடாமல். இதே நீங்கள் வாழைக்காயில், கத்திரிக்காயில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக இந்த மசாலா செய்யலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிரேவி வேணால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கோடு கூட்டாகணும். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதனால் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கடைசியாக போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நான் வீட்டில் தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மசாலாவோடு வேணும்னாலும் கொஞ்சம் மசாலாவோட கிரேவி மாதிரி எடுத்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.